ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆலகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறுறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறுறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்துலேயும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அவர் மாத கிரகம். இந்த மாதத்தில் அதாவது புரட்டாசி மாதத்தில் பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்துருக்கார், புத பகவானோட சேர்ந்துருக்கார். புத பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடம் மூல திரிகோண வீடு வேறு புத பகவானுக்கு. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அதாவது மகரத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறோம். இருந்தாலும் ராகு கேது பயிற்சியினால் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகிறது. ஏன்னா 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகுவும் வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் போய் ராகு பகவான் உட்காந்து அந்த குரு பகவானும் ராசியிலேயே தனித்து உட்கார்றது வந்து ஒரு பெரிய ஏற்றம். நல்ல ஒரு முடிவை எடுப்பீங்க. குரு பார்க்க கோடி வரும் அப்படின்றது சொல்லக்கூடியது. குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. திருமணத்திற்கு யோகம் இருக்குது. இருந்தாலும் பட்சம் முடிஞ்சதுக்கப்புறம், மாலைய பட்சம் முடிஞ்சதுக்கப்புறம் வரன் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கல்யாண யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில். சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்துல போய் கடகத்தில் இருக்கிறது, திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலம் பெற்று இருக்கிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால சப்தமாதிபதி திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். அதனால் கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. இதை தவிர பார்த்தேனால் இந்த புரட்டாசி மாதத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து கன்னியா ராசியில் இருக்கிறதும்
5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத வந்து ஐயா நம்ம சக்தி சோமையா ஐயா கிட்ட கேட்போம். அதாவது சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்குரியவர். அவர் வந்து அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கார். ரெண்டாவது வந்து ராசிநாதனாகிய செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிற போது அந்த 6ஆம் இடத்து அதிபதியும் இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு வந்து அவர் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து அவர் சூரியனுடைய வீட்டில் இருக்கார். சூரியன் புதனோட வீட்டில் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது வந்து செவ்வாய், இந்த சூரியனோட செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது செவ்வாய் வந்து ராசியாதிபதி. இப்போ ராசியாதிபதியும் சூரியனும் ஒன்றா சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க. 6க்கும் 5க்கும் உடையவர்கள் பரிவர்த்தனை நிலை. இந்த பரிவர்த்தனை நிலையின் காரணமாக அவங்க கூட்டு தொழில் புரிவங்க, இல்லைன்னா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான காலமாக இந்த மாதம் இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது புதன் வந்து மாறி வந்தால் கூட அவருடைய சொந்த வீட்டுக்கு தான் வரப்போகிறார். அப்போவும் இந்த மாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து குடும்பத்திலையும் தொழிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவார். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த இதில் என்ன ஒரு விசேஷம், புரட்டாசி மாதத்தில் விசேஷம் அப்படின்னாக்கா மெல்ல செல்லும் கிரகமான ராகு கேது மாறுறது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு நடுப்புற சனி பகவான் வக்ரகதியில் வந்திருக்கிறாரு. இதை தவிர குரு பகவான் வேற வக்ரகதி அடைஞ்சு அவரோட வீட்டுக்கு அவர் போக போகிறாரு. இது ஒரு பக்கம் பார்த்தா சுபம், இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன சிக்கலை உண்டாக்கும். ஏன் அப்படின்னாக்க குரு ராகு எங்கே சேர்றாங்க, குரு கேது எங்கே சேர்றாங்களோ அந்த சுபகிரகமான குரு பலம் இழக்கிறாரு. அவருடைய வீட்லேயே அவர் வக்ரகதி வந்து அது கூட திருப்பி ராகு. இப்போ பார்த்தோம்னா கடந்த மாதம் ஃபுல்லாகவே குருவும் ராகுவும் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. மேட ராகு, அங்கே ராகு பலம் பெற்றுட்டார், குரு பலம் இழந்துட்டார். சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு வேறு வக்ரகதியாகி திருப்பி மீனத்துக்கு போக போகிறாரு. ராகு ஏற்கனவே பெயர்ச்சி அடைஞ்சு அவர் மீனத்துக்கு போக போகிறாரு. இது ஒரு சின்ன இது இருக்குது. அடுத்தது 6ஆம் ஆதிபத்தியம் ரொம்ப வலுப்பெறுது. 6ஆம் ஆதிபத்தியம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ரண ரோக சத்ருஸ்தானம். அதே போல் வேலையில் விசுவாசமான அடிமை தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டானது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு புத பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புத ஆதிபத்திய யோகம், குரு வக்ரகதியான விட்டு புத ஆதிபத்திய யோகம் போகிறாரு. அதே போல் சூரியனை குரு பார்க்க போகிறது சிவயோகம் 2. அடுத்தது குரு செவ்வாயை பார்க்குறது குரு மங்கள யோகம். அப்போ இத்தனை விசேஷங்களும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் நடக்க போகுது. அதே போல் குரு ராகு மாறுறது கண்டிப்பாக நல்ல விசேஷமாக அப்படின்னாக்க 12ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு மாறுறாரு. ராகு மாறும்பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புடைய கான்ட்ராக்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கான்ட்ராக்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறது, அடுத்தது உத்தியோக நிமித்தமாக போகிறது, அதே போல் அமெரிக்காவுக்கு க்ரீன் கார்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது, மேஷராசி சேர்ந்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் கொடுக்க போகிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம். இதே போல் 10ல் உங்களோட ராசிக்கு 10ல் சனி பகவான் வக்ரமாயி இங்கே வந்திருக்கிறாரு. சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம்னா 10ல் அந்த இடத்து ஓனரே சனி பகவானே இருக்கார். இதில் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம ஊழியக்காரங்கள் ஜீவனக்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு 10லேயே இருக்கார். இதுவரை தொடர்ந்து வேலைக்காக போராடிக்கிட்டு இருந்த, வேலைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை மேஷராசிக்காரங்களும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் அத்தனை பேருக்கும் வேலைக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கும். அதே போல் வேலையில் நிரந்தரமாகறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 பெற்று இருக்கார். அதில் 10ல் சனியும் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது புரட்டாசி மாதம் அப்படின்றது மேச ராசிக்காரங்களுக்கு மிக யோகமான காலகட்டங்கள் சொல்லலாமா, யோகமான காலகட்டங்கள் சொல்லலாம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினத்தை பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு
20/9/2023 22/9/2023 வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது. இந்த நாட்களில் வந்து புதிதாக தொடங்குகிற வேலைகளை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. ஆக இந்த 3 நாட்கள், அதாவது 20/9, 21/9, 22/9, 22/9 கூட பகல் வந்து 1 மணி வரைக்கும் தான் இருக்கார். அதுக்கப்புறம் மாறிடுறார். அப்போ இந்த நாட்களை வந்து புதிய வேலைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாக பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு மிகப்பெரிய பொன்னான கொடுப்பனையான மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா குரு பகவான் தனித்து இருந்தாலும் வக்கரகதி அடையாததுனால கண்டிப்பாக தனித்த அந்தணன் பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்ற பயப்பட தேவையில்லை. அடுத்த விஷயம் என்னென்னா 12ஆம் இடத்துல ராகு போகிறதுனால கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதும் புதன், செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்களும் கூட்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம். 6ஆம் இடம் மிகவும் வலுப்பெற்று போகிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கும், புதிய கடன் வாங்குவீங்க, புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுப்பீங்க. ஏன்னா புரட்டாசி மாதத்தில் எப்படி சார் வீடு கட்டுறது அப்படின்னு கேட்காதீங்க. புதுசாக வந்து ஒரு இடத்த பார்த்து அதுக்கு நிர்ணயம் பண்ணுவீங்க. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வந்து நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெறுறதன் மூலியமாக அவர் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். அதனால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இருக்குது. கண்டிப்பாக புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்குன்னு உண்டான மாதம். அதனால் பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களை கண்டிப்பாக செய்யணும், கர்மாக்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம். புரட்டாசி மாதத்தில் திதி எப்போ கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய வைதிகர்களை ஆலோசித்து அதன் பிரகாரம் கொடுங்க. பொதுவாகவே உங்களுடைய மூதாதையர்கள், அதாவது தகப்பனார் இல்லை உங்களுடைய பாட்டனார் எந்த திதியில் செத்து போனாரோ அந்த திதிக்கு உண்டான நாட்களில் வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது வந்து முக்கியமான விஷயம். இல்லைன்னா புரட்டாசியில் வந்து இந்த மாலை அமாவாசையில் வந்து எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுறது, இல்லை மகாபரணியில் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பக்கத்தில் இருக்கிற வைதிகர்களை கலந்து ஆலோசித்து பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் பொன்னான மாதமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.